வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் விருச்சக ராசி சித்திரை மாத ராசி பலன்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்ளலாம். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த 2.25 நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது, யாரிடமாவது பணம் கொடுக்கல் அல்லது வாங்கலில் ஈடுபடக்கூடாது, வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது, திடீர் ஊர் பிரயாணம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை 2.25 நாட்கள் தள்ளி வைத்து அதற்கு பிறகு நீங்கள் சென்றால் உத்தமம். ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் ராகு காலம், யமகண்டம், வார சூலையை பார்த்து அதற்கு பிறகு சென்றால் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 1ஆம் தேதி மே மாதம் 5ஆம் மாதம் 2025 சித்திரை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 8:02 மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். 2.25 நாட்கள் மிக கவனம். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற 3ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 சித்திரை மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 12:29 கடக ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். விருச்சக ராசியான உங்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து விலகி 5ஆம் ராசியில் இருக்கிறார். கடந்த சில மாதங்களாக பல வகையான கஷ்டங்களை அனுபவித்து வந்திருந்தால் சனி பகவான் விலகியது நற்பலன்களை தர ஆரம்பிக்கும். சுக்கிர பகவான் உச்சம் பெற்று ராசிக்கு 5இல் இருப்பது உங்களுக்கு சித்திரை மாதத்திலிருந்து நற்பலன்கள் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். புதனும் 5ஆம் ராசியிலே நீசம் பெற்று இருப்பதினால் பேசும் வார்த்தையில் சற்று கவனம் தேவை. ராகு பகவானை பொறுத்தவரையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி பெற்று உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தில் வருகிறார். பெருச பாதகம் சொல்ல முடியாது, இருந்தாலும் உடல் நலத்தில் மிக கவனம் தேவை. சூரிய பகவான் உச்சம் பெறுவது சித்திரை மாதம். 6ஆம் ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெறுவதால் அதிகப்படியான வெற்றியும் நற்பலன்களும் கிடைக்கும். எதற்காகன்னு கேட்டிங்கனாக்கா, சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இது பாவ கிரகங்கள். பாவ கிரகங்கள் 6ஆம் இடத்தில் அமர்ந்தாலே கடந்த பல மாதங்களாக நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்களும் சரி, உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பல வகையான பாதிப்புகளும் சரி, உடல் நலத்தில் பாதிப்பாக இருக்கலாம், வருமானம் குறைவாக இருந்திருக்கலாம், உறவுகளால் பல வகையான சிக்கல்கள் இருந்திருக்கலாம். சூரிய பகவான் மாற்றம் பெற்று அமர்ந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும். குருவை பொறுத்தவரையில் ராசிக்கு 7ஆம் ராசியில் அமர்ந்திருக்கிறார். மே மாதம் 11ஆம் தேதி தான் மாற்றம் பெற்று அமருவார். இருந்தாலும் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அவர் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகளை ஓரளவுக்கு செய்திருந்தாலும் 8ஆம் இடத்திற்கு செல்லும்போது தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள். தசா நல்லா இல்லாதவங்க தான் கொஞ்சம் கஷ்டங்களை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். தசா நல்ல நிலையில் இருந்து விட்டால் சில மாதங்கள் மட்டும் உங்களுக்கு பல வகையான கஷ்டங்கள் கொடுத்து விலகி விடுவார். செவ்வாயை பொறுத்தவரையில் ராசிக்கு 9ஆம் ராசியில் நீசம் பெற்று கடக ராசியில் அமருவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. கிரகம் சொன்னாவே ஒவ்வொரு மாதமும்
ஒரு கிரகமாவது நல்ல நிலையில் அமரும், மற்றொரு கிரகம் பாதக நிலையில் அமரும். ஆனால் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 9ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் நீசம் பெற்று அமருவதால் எது செய்கிறதாக இருந்தாலும் சற்று சிந்தனை செய்து அதற்கு பிறகு செயல்பட்டால் உங்களுக்கு பாதிப்புகள் குறையும். கேது பகவானை பொறுத்தவரையில் இம்மாதம் பெயர்ச்சி ராசிக்கு 11இல் இருந்தார், இப்பொழுது 10ஆம் ராசிக்கு செல்ல போகிறார். பெருசாக பாதகம்னா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா 10ஆம் இடம் கேது பகவானுக்கு கஷ்டங்களை கொடுக்கும், நஷ்டங்களை கொடுக்குன்னு ஜோதிடத்தில் சொல்லவில்லை. நல்ல இடம்தான். இருந்தாலும் பாவர்கள் 10ஆம் இடத்தில் அமருவது கடுமையான உழைப்பு, அதிகப்படியான அலைச்சல், மன உளைச்சல், இப்படியெல்லாம் கஷ்டங்களை அதிகமாக கொடுத்து அதற்கு பிறகு நன்மைகளை செய்வது தான் பாவர்கள் 10ஆம் ராசியில் அமரும்போது. சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானே 10இல் அமரும்போது பதவிக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அது உடனடியாக அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா தசா வலிமையாக இருக்கும்போது பதவிக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டா அது தப்பாக போயிடும். தசா பாதக தசாவாக இருக்கும்போது 10ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அமருகிறதுன்றா அதில் கஷ்டங்கள் வரன்றது கரெக்டாக இருக்கும். நல்லா இருந்துட்டா தசா அது பலன்கள் மாறுபடும். ஆகையால் கேது பகவான் 10ஆம் ராசியில் அமருவது பெரிய பாதகமாக இருக்காது, இருக்கவும் முடியாது. தசா சரியில்லாதவர்கள் கொஞ்சம் கவனமாகவும், செய்யும் தொழிலில் மிகவும் கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்களும் சிறிதளவு இருக்கும். பொறுமையாக இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வரலாம். இதற்கு பரிகாரமாக செவ்வாய் பகவான் நீசம் பெற்று 9ஆம் ராசியில் அமருவதால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை வழிபடுவதும், இதே செவ்வாய்க்கிழமை அன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வலம் வருவதும், ராகு கேதுவை வணங்கி வருவதும் உங்களுக்கு தடைகள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.